அனைவருக்கும் வணக்கங்க. பிரண்டை தொழில் பண்ண போகிறோம். ஊருக்கு வந்திருக்கேன். இப்போ அம்மா இது பிரண்டை க்ளீன் பண்ணியிருக்காங்க. எப்படிம்மா க்ளீன் பண்ணுற? தோல் எடு. எப்படி எடுக்கணும்? தோல் உரிசி தோல் எடுத்து என்ன பண்ண போகிற? நல்ல காய வைக்கணும். காய வச்சு என்ன பண்ண போகிற? நல்ல காய வச்சுட்டு நல்லா கருப்பு இதுவாக வரணும். கால் ஒடுப்புக்கு மருவுக்கெல்லாம் மூஞ்சில் இருக்கிற மருவுக்கெல்லாம் தடவணும். தடவிட்டு சோறு எடுத்து என்ன பண்ணுவா? அது தொழில் பண்ணணும். தொழில் பண்ணுறியா? சரி தொழில் பண்ணி சட்னி இட்லி செய்கிறியா, தோசை செய்கிறியா? இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். சரி பொடியும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தொழில் செய்வோம். அப்புறம் அந்த அந்த இதனுடைய நார் தோல் வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து எண்ணெயில் காய வைக்கணும்னு சொல்ல வர. ஆமாம். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பிரண்டை தொழில் செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஒரு 8 குண்டு மிளகா, சின்ன நெல்லிக்காய் சைஸு வெல்லம், புளியாங்கொட்டை சைஸு புளி, ஒரு பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 3 வெங்காயம், 3 தக்காளிங்க. கட் பண்ணிக்கின்னு பார்க்கலாங்க. இது எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பால்னி காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றுமா? போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்று. அதாவது அரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போடுற? பெப்பர் போடுறியா? பெப்பர் போடு. ஜீரகம் போடுறியா? ஜீரகமா? அடுத்து வெங்காயம் போடுறியா? போடு. வதங்கட்டுங்க, பார்க்கலாம். கொஞ்சோண்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறாங்கங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டாங்க. வதங்கிட்ட பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வதங்கிட்ட பிறகு பாருங்க, ஆஃப் குக் ஆயிடுச்சு. வெங்காயம் பிரண்டை போடுறேன். போடு. இது நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வதங்கின பிறகு பார்க்கலாம். காஞ்சி மிளகா போடு. இப்போ என்ன போடுற? காஞ்சி மிளகா ஃபஸ்ட்டே போட்டிருக்கணுங்க, வந்துட்டாங்க. அதனால் இப்போ போட்டுக்கிறோம். காஞ்சி மிளகா அதாவது குண்டு மிளகா, சின்ன மிளகா ஒரு 8 மிளகா போட்டுருக்கேன். வதங்கிட்டுங்க, பார்க்கலாம். இப்போ என்ன போடுற? பூண்டா? பூண்டு போடுறேன். போடு. இப்போ இதெல்லாம் குக் ஆகட்டுங்க. நல்லா வேகணும். நல்லா செவந்து வச்சோம். அப்புறம் பார்க்கலாம். மஞ்சள் போடுறோங்க. மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சள் பொடி போடுறியா? மஞ்சள் பொடி போடுறேன். போடலாம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. புளி, தக்காளி போடு. தக்காளி போட்டேன். போடு. தக்காளி போடுறேன். 3 தக்காளி. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. பெருங்காயம், புளி போடு. புளி போட்டுருவாங்க. புளி போட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும். வெல்லம் போடுறேன். வெல்லம் ஒரு கோலி ஒன்று பெருசு. புளி கோலி ஒன்று பெருசு. 3 வெங்காயம், பூண்டு, 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி. இப்போ பெருங்காயம் போடணும். போடணுமா? போடு. பெருங்காயம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆறட்டும், பார்க்கலாங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஆறட்டுங்க. மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துன்னு வந்துடலாம். போட்டேன்.
இது என்ன பண்ண போகிற இப்போ? மேல் தோல் எண்ணெயில் போட்டு காய வைக்க போகிறேன். பிரண்டை தோல். பிரண்டை தூளா? ஆமாம். எண்ணெயில் போட்டு காய வைக்க போகிறேன். காய வைக்க இப்போ போகிறேன். எண்ணெய் ஊற்ற போறியா? ஆமாம், எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்று. எவ்வளோ ஊற்றுற? 1 லிட்ரு. 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுற. தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்பு தேய்ச்சி குளிக்கும் போதெல்லாம் இதை தேய்ச்சி குளிங்க. இது வந்து முகத்தில் இருக்கிற பற்கள் எல்லாம் போகுங்க. கருப்பாக ஒரு மரு மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் போகுங்க. அப்படியா? போகும். நீங்கள் அதுக்கு ஆதாரம் இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சரிங்க. இந்த தோல் வந்து வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க, வேஸ்ட் பண்ணலை. உள்ளே இருக்கிற சாதத்தெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து சட்னி பண்ணியிருக்கோம். ஆட்டி எடுத்துன்னு வந்துருக்கிறேன். மேல் தோல் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதும் போட்டு நல்லா காய வைக்கிறது நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. கரண்டியில் தாளிக்கிறோம் பாருங்கள். பெரிய கரண்டி அது தாளிக்கிறதுக்குன்னே வச்சுக்கிறாங்க எங்கள் வீட்டில், அம்மா வீட்டில். போதும். பெரிய கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பெரிய கரண்டியில் சும்மா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய்ங்க. இப்போ என்ன போட போகிற? கடுகு போட போகிறேன். கடுவா? போடு. கடுகு போட போகிறாங்க. கடுகு போட்டேன். கடுகு போட்டாச்சா? இப்போ பருப்பு போடுறேன். பருப்பு என்னென்ன பருப்பு போடுறேன்? துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு. துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பா? சாரிங்க, கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டோம். அது ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், கரண்டியில் தான் தாளிக்கிறாங்க. கொஞ்சம் தீ ஜாஸ்தி ஆகுதுன்னு வேலை தூக்கினாங்க பாருங்கள். ஈஸியாக இருக்குதுல்ல? வந்துடுச்சா? வந்துடுச்சு. பெருங்காயம் இப்போ என்ன போடுற? பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம் போடுற. சும்மா லைட்டாக போட்டுக்கணுங்க தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், கருவேப்பிலை போட்டாங்க. இப்போ தாளிக்கிறாங்க, ஊற்றுறாங்க பாருங்கள். ஊற்றிட்டியா? இப்போ இதை வந்து வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு வதக்கணும். ஸ்டவ்வில் வச்சு வதக்க போகிறாங்க. ஸ்டவ்வில் வச்சு வதக்கலாம். கொஞ்சம் அந்த மிக்சியில் கழுவி ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டணும். இருக்குது, அது சுண்டணும். தண்ணி சுண்டனா நல்லாயிருக்கும். தண்ணி சுண்டனா நல்லாயிருக்குங்க. கேட்டுக்கோங்க. வதங்கிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், அப்படியே இது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ என்ன போட போகிற? எண்ணெய் காஞ்சிடுச்சு. கரண்டை தோல் வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. இதை வந்து காய வச்சு காய வைக்கிறோம், பார்க்கலாங்க. போடு. கரண்டை தோல் எண்ணெயில் போடுறேன். போடு. கொஞ்சம் பட்டன்னு வெடிக்கிற தூரம் இருந்து செய்யுங்க. நாங்கள் சுமார் ஒரு 1.25 லிட்ரு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 1.25 லிட்டருக்கு நல்லா ஒரு 1/4 கிலோ பிரண்டை தோல் இருக்குது. பிரண்டை தோல் நல்லா காயணுங்க. இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உடம்பு தேய்ச்சி எண்ணெய் வாரத்தில் ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க இல்லையா, தலையை விட்டுட்டு உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி குளிங்க. தலைக்கு தடக்கூடாது. தலைக்கு தடக்கூடாதான், உடம்புக்கு தேய்ச்சி குளிங்க. லைட்டாக மூஞ்சிக்கு தடவலாம். லைட்டாக மூஞ்சிக்கு தடவலாமா? கேட்டுக்கோங்க. கிண்டு கிண்டாக்கத்தில் வராது. கிண்டாக வராதான். அதாவது 2 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு கூட தேய்ச்சி குளிக்க வைக்கலாங்க. 2 வயசோ 3 வயசோ ஆகட்டும். அப்புறமா குழந்த பருவம் மாறின பிறகு நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஏஜ் பருவம் வரும்போது மறு வராதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? அப்படி தான். என்கிட்ட மூஞ்சில் கருப்பு கருப்பாக கற்று வராது. கருப்பு கருப்பாக வராதான். அந்த மறு மாதிரி வரும் பாருங்க. இன்னுண்டா மடுக்க அந்த அதாவது 35 ஏஜில் மறு வந்ததெல்லாம் போயிருக்குங்க. இதில் நான் காமிக்கிறேங்க வீடியோவில் பாருங்க. அப்படியே இது வந்து சூடு ஏறின்னு இருக்குது, பார்க்கலாம். அது வாங்க பாருங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக தான். கொஞ்சம் பெப்பர் பொடி போடுறாங்க. பெப்பர் பொடி போடுறோங்க பாருங்க. பெப்பர் பொடி போடுறேன்னு
பெப்பர் பொடி போட்டு அவங்களுக்கு காரம் பத்தலையாங்க, இன்னும் கொஞ்சம் காரம் போடணுமா. லாஸ்ட்டில் எப்பவுமே அவ்வளோதாங்க, பெப்பர் யூஸ் பண்ணுறது நல்லது சிலதுக்கெல்லாம். உள்ள கூட பார்ப்பேன் நான், நம்ம அம்மா கற்றுக்குறாங்களா நான். பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. பிறகு இதை வந்து நான் ஆறட்டுங்க. ஆறின பிறகு தான் ஃபில்ட்ரு பண்ண முடியும். ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். 6 மந்த் ஆனாவோ 1 வருஷம் ஆனாலும் இந்த கெடாதுங்க. இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். சரிங்களா? பாருங்கள், இட்லி பிரண்டை தொக்கு செஞ்சாச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நல்லா இருக்குதா லைக் பண்ணுங்கள், நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.